வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் பைபாஸ். ஓகே, ஸோ நார்மலாக வந்துட்டு இந்த ஆத்தென்டிகேஷன் பைபாஸ்ன்றது வந்து ஒரு சீரியஸ் வர்னபிலிட்டி. ஓகே, பக் பவுண்டியாக இருக்கட்டும் ஆர் எல்ஸ் வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங்காக இருக்கட்டும், இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸான வர்னபிலிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் வந்து அதிகமாக நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஆத்தென்டிகேஷன் பைபாஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னா, எங்கெல்லாம் லாகின்ஸ்லாம் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துலலாம் வந்து ஒரு யூசர் ஆத்தென்டிகேட் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் இந்த பர்டிகுலர் அட்டாக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நார்மலாக வந்துட்டு இந்த SQL எல்லாம் விட்டுடலாம். இப்போதைக்கு நார்மலாக ஒரு ஆத்தென்டிகேஷன்னா என்ன, ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தே ஆர் ஆத்தென்டிகேட்டட். ஓகே, அவங்கள ஆத்தென்டிகேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ஆப்வியஸாக வந்து உங்களோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ற ரிசோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் யூ ஆர் ஆத்தென்டிகேட்டட். ஓகே, ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ஆத்தென்டிகேஷன்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் எப்படி நம்ம இந்த SQL queries மூலியமாக எப்படி நம்ம ஒரு லாகினை பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு SQL query மூலியமாக ஒரு ஆத்தென்டிகேட்டட் ரெக்வஸ்ட்டை நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதை எப்படி நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதை காமிச்சிடுறேன். ஓகே, எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து காலேஜ் டைம்லையோ இல்லை ஸ்கூல் டைம்லையோ நீங்கள் வந்து இந்த லாஜிக் கேட்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம மேஜராக படிக்க போகிற லாஜிக் கேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா AND கேட் அண்ட் OR கேட். ஓகே, ஸோ இந்த AND கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் OR கேட் வந்து அடிஷன். ஓகே, ஸோ இப்போது AND கேட் அண்ட் ஃபர்ஸ்ட் AND கேட் எடுத்துக்கலாம். இப்போ AND கேட்டில் வந்து 0 into 0 வந்து ஆப்வியஸாக 0, 1 into 0 is 0, sorry 0 into 1 is 0, 1 into 0 is 0 and 1 into 1 தான் 1. Okay, because it is multiplication. Okay, so அதனால anything into 0 is actually 0. அதுதான் AND gate. and இப்போ OR gate எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாமே அடிஷன் தான். ஓகே, ஜஸ்ட் ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ 0 plus 0 is obviously 0, 0 plus 1 வந்து 1 தான், 1 plus 0 1 தான், 1 plus 1 1 தான். ஓகே, ஸோ இங்கே வந்து அடிஷன் நடக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரூ ஆக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் லாகினை வந்து நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன query காமிச்சிடுறேன். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு டிப்பிக்கல் query அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ட்ரை டு பைபாஸ் திஸ் பர்டிகுலர் லாகின். இந்த லாகினை பைபாஸ் பண்ணுறது சும்மா ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போது ஒரு வேளை நான் இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நான் லாகின்னு கொடுத்தா பேக் எண்டில் query வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ஓகே, லைக் செலக்ட் யூநேம் கமா பாஸ்வேர்ட். ஓகே, ஃப்ரம் யூசர்ஸ். ஓகே, யூசர்ஸ் வேணாம், அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு query எழுதுகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அக்கௌண்ட்ஸ் வேர் uname is equals Luffman and pass is equals proxy அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஸ்ட்ரிங்ஸ்னால நான் வந்து இதை சிங்கிள் கோட்ஸ். ஓகே, ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இன்புட்டாக வாங்குகிறேன் அண்ட் ஃபைனலாக செமிகோலன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்பிக்கல் SQL ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்ற ஒரு காலமை செலக்ட் பண்ணுறோம். எங்கேருந்து எந்த டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறோன்னா அக்கௌண்ட்ஸ்ன்ற ஒரு டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோன்னா லஃப்மேன் சொல்லிட்டு யூசர் நேம் கொடுக்குறோம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு வந்து ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போயிட்டு அதை ஆக்சுவலாக போய் செலக்ட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணி அப்படியே அப்ளிகேஷன் கூட சேர்த்து அதை வேலிடேட் பண்ணி பார்க்கும். ஓகே, வந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் கையில் வருது. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக வந்து பேக்கெண்டில் நடக்கிற ஒரு query. ஸோ இப்போது ஆப்வியஸாக ஆஸ் அன் அட்டாக்கர் எனக்கு இந்த லாகினோட டீட்டெயில்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் எப்படி நான் இதை பைபாஸ் பண்ண போகிறேன்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிவ் அ பேலோட். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பேலோடை எழுதிடுறேன் அண்ட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. one single quote or single quote one single quote is equals single quote one single quote. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை, லஃப்மேன் சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்புட்டுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி நானே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எதுக்கு ஒரு சிங்கிள் கோட்
ஆல்ரெடி இருக்குது முன்னாடி, அதனால தான் நான் இந்த முன்னாடி ஒரு சிங்கிள் கோட் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ 1 சிங்கிள் கோட் அதுக்கு அடுத்தது ஆட் பண்ணியிருக்கல. ஸோ இந்த சிங்கிள் கோட் நானே ஆட் பண்ணிட்டேன்னா ஸோ என்னோட query வந்து ப்ராப்பராக எண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ இதை நான் மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து என் query வந்து ப்ராப்பராக எண்ட் ஆகிடுச்சா, யூநேம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் கோட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த சிங்கிள் கோட் ஃப்ரண்ட்டில் இருக்க சிங்கிள் கோட் ஆப்வியஸாக ஹிடனாக இருக்கும். பேக்கில் இருக்க சிங்கிள் கோட் நான் கொடுத்தது அதுதான் இது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் கோட் வந்து இதுதான் நான் கொடுத்துருக்கேன். இது நான் கொடுத்த இன்புட். ஓகே, இந்த இந்த சிங்கிள் கோட் வந்து ஆக்சுவலாக ஹிடனாக இருக்குது. ஓகே, தென் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஆர் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஆர்னா நம்ம என்ன படித்தோம், லாஜிக் கேட்ஸில் அடிஷன். ஓகே, ஸோ ஆர் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. ஆர்னா அடிஷன். ஓகே, ஆர் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சிங்கிள் கோட் 1 சிங்கிள் கோட் ஈக்குவல்ஸ் சிங்கிள் கோட் 1 சிங்கிள் கோட். ஒன்றுமே இல்லை, நான் வாங்குகிற இன்புட் எல்லாமே நான் சிங்கிள் கோட் மூலிமா வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணாமலையும் இருக்கலாம், யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, பட் ஆனால் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஐஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டுனா இந்த பக்கம் இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஐ மீன் இந்த பர்டிகுலர் கொரிக்கு அப்புறமா இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, விச் மீன்ஸ் என்ன இருக்குது அந்த பக்கம், இந்த சிங்கிள் கோட் தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சிங்கிள் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ராப்பர் வேலிட் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ சேம் திங் இதே தான் இப்போ நம்ம கொடுத்தோம்ல, அதே வந்து நான் அப்படியே இதுலேயும் கொடுப்பேன். பாஸ்வேர்டு இருக்க ஃபீல்ட்லையும் அதே நான் கொடுக்குறேன். இது எதுக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம வந்து லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 வந்து 1 இருக்கா. ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ இந்த 1 வந்து அப்படியே இந்த 1 இங்கே நான் போட்டுடுறேன். ஓகே, யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 1 அந்த ஆர் அப்படியே நான் கீழே போடுறேன். ஆர் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 1 தானே, அது ட்ரூ தானே எப்போவுமே. ஸோ அப்போது ட்ரூனா 1 இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். இது வந்து ஃபார் யூசர் நேம். அண்ட் இப்போ பாஸ்வேர்டுக்கு போகலாம். பாஸ்வேர்டில் வந்து 1 அந்த 1 அப்படியே நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஆர் சேம் திங் 1 இஸ் ஈக்குவல் டு 1 தானே. ஸோ 1 அது அப்படியே நான் போட்டுடுறேன். இப்போ நம்ம இதை அப்படியே ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். 1 இன்ட்டு 1 என்னது இதில். ஸோ ஆர் ஸ்டேட்மெண்ட்டில் 1 இன்ட்டு 1 வந்து 1 தானே. ஸோ 1 செகண்ட். 1 இன்ட்டு 1 வந்து 1 செகண்ட். ஓகே, இப்போ 1 ப்ளஸ் 1 சாரி ஆர் ஸ்டேட்மெண்ட் 1 ப்ளஸ் 1 வந்து 1 தானே. ஸோ 1. ஸோ சேம் திங் கோஸ் ஹியர் ஆல்சோ. சாரி இங்கேயும் நான் போயிட்டு 1 போட்டுடுறேன். ஓகே, பிகாஸ் அதுவும் 1 தான். ஸோ 1 ப்ளஸ் 1 இஸ் 1, 1 ப்ளஸ் 1 இஸ் 1. ஓகே, ஸோ இப்போது இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடுச்சு, இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடுச்சு. இப்போ நடுவில் நம்மளுக்கு ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆண்ட் இருக்குது. ஆண்ட்னால என்னது, மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ என்னோட கால்குலேஷன் எப்படி வரும்னா 1 மல்டிப்ளை பை 1. ஸோ வாட் இஸ் 1 மல்டிப்ளை 1 இஸ் 1. ஸோ 1னாலே ஆப்வியஸாக ட்ரூ. ஸோ அப்போது என்னோட பர்டிகுலர் நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக மாறி எனக்கு உள்ள லாகின் ஆகி எனக்கு அந்த அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் எனக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோமா, நம்மளே வாண்டடாக ஒரு query மூலிமா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூவாக மாற்றி உள்ளே சென்ட் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் வைஸில் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர்எல்ஸ் அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ் சர்வர் நம்மளோட இதை வேலிடேட் பண்ணும்போது நம்மளோட கொடுத்துருக்க queries எல்லாமே வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டேபிள்லையோ, ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுக்குறேன்னா அந்த டேபிளில் இருக்கிற யூஸரை அப்படியே எடுத்து எனக்கு கொடுத்துரும். ஓகே, பிகாஸ் நம்ம இங்கே எந்த யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மின் கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டில் வந்து இந்த பர்டிகுலர் query நான் கொடுத்துட்டேன்னா, ஓகே, ஸோ எனக்கு அந்த யூ நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மின் அந்த அட்மின்கான ப்ரொஃபைல் எனக்கு எடுத்து வந்து கொடுத்துரும் ஒரு சில டைமில்.
ஓகே. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டு நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்ஸ்ன்ற ஒரு டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் அந்த அது நம்ம கூட ஆக்சுவலாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. லைக் அந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட் அக்கௌண்ட் தான் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்குள்ளே ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை எடுத்து நம்மளை லாகின் பண்ணி விட்டுரும். ஸோ அக்கௌண்ட்ஸ்ன்ற ஒரு டேபிள்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு யூசரை எடுத்து அப்படியே நம்ம லாகின் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக பேக் எண்டில் ஒர்க் ஆகுது. ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பிகாஸ் எப்படி நான் அதை வந்து கால்குலேஷன் பண்ணி எப்படி இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நான் ட்ரூவாக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட லாகின்ல நான் கொடுத்து பார்க்குறேன். லெட் சி. ஓகே. இந்த இடத்துல நான் அப்படியே அதை பேஸ்ட் பண்ணுறேன். அதையே அப்படியே நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு ஃபீல்டையும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, லாகின் கொடுத்து பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட். See, I am logged in. நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்கல. எனக்கு ஜஸ்ட் அந்த query கொடுத்ததுக்கப்புறம் பேக்கெண்டில் என்ன இருக்குன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் ஃபீல்டாக இருக்கட்டும் பாஸ்வேர்ட் ஃபீல்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எனக்கு லாகின் பண்ணி விட்டுருச்சு. ஓகே. இதுதான் ஆக்சுவலாக பேக்கெண்டில் இருக்கிற லாஜிக்கே. இதுதான் ஆக்சுவலாக லாகின் பைபாஸ்க்கான லாஜிக்கே இதுதான் கைஸ். ஓகே. ஸோ லாஜிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பைபாஸிங் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது லாகின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இட் யூ கேன் ட்ரை இட். ஓகே. ஸோ வேணும்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு லாகின்ஸில் கூட சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் டெஸ்ட் PHPயில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. லைக் சைன் அப். ஸோ இதில் ஒரு லாகின் இருக்குது. ஸோ அதே நான் இங்கே இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அந்த அதே இதையும் நான் இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணுறேன். லாகின் கொடுத்து பார்க்கலாம். ஓகே. லாகின் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு லாக் அவுட்னு வந்திருக்கா, விச் மீன்ஸ் நான் வந்து லாகின் ஆகிட்டேன் உள்ள. ஓகே. ஒரு யூஸராக லாகின் ஆகிருக்கேன். ஓகே. அண்ட் இந்த சைட்டை போட்டு பாடுபடுத்திகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஓகே. இட்ஸ் ஓகே. நெவர் மைண்ட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கைஸ். ஸோ கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி நீங்களே வந்து ட்ரை பண்ணி ஜஸ்ட் பாருங்கள். இந்த பேக்கெண்டில் இருக்கிற அந்த கேட்ஸோட லாஜிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டோன்ட் வரி, ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக Q&A செஷனில் போடலாம். ஸோ தட் நான் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் கிடச்சா கூட நான் உங்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.